வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஆண்ட்ரூஸ். முன்னாடி எல்லாம் பெரியவங்க பாத்தீங்க அப்படின்னா சின்னவங்கள என்ன அப்படி காசு தண்ணி மாதிரி செலவு பண்ற அப்படின்னு அடிக்கடி சொல்ல நாம கேள்விப்பட்டிருப்போம், இல்ல நம்மளே திட்டு வாங்கியிருப்போம். ஆனா இப்ப அது மாதிரி சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம தண்ணியவே நம்ம காசு கொடுத்தா வாங்குறோம். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, சாப்பாடு இல்லாம கூட நம்மளால இருந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம நம்மளால இருக்க முடியாது. தண்ணீருங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாயிருச்சு, மனிதனுடைய ஒரு முக்கியமான தேவை. மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கிறாங்க, அதுக்கேற்றாப்புல தேவையும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்யறது அளவுக்கு அந்த தண்ணீர் பாத்தீங்க அப்படின்னா இயற்கையுடைய சிற்றங்கள், குறிப்பா பருவமழை பொய்த்து போறது, அதனால பாத்தீங்க அப்படின்னா நிலத்தடி நீர் அப்படிங்கிறது கம்மியாகிறது. இந்த மாதிரியான காரணங்கள்னால நம்ம குளம் கண்மாய்கள் வேற இப்ப பாத்தீங்கன்னா நிறைய காணாமல் போய்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான காரணங்களால இந்த தண்ணீர் தேவை அப்படிங்கிறது பூர்த்தி செய்ய முடியல. அதுவும் சுகாதாரமான தண்ணி கிடைக்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு நிலை. அதை சரி செய்யறதுக்காக ஒரு 92கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து கேன்கள் அடைத்து விற்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, ஒரு 20 நிறுவனங்கள். அதை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 நிறுவனங்களுக்கு மேல விளந்துருச்சு. அந்த தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து மக்களுக்கு பயனுள்ள வகையில கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தண்ணீர்கள் சுத்திகரிப்பு முறையாக செய்யப்படுகிறதா என்று சமூக ஆர்வலர்கள் பலருடைய கேள்வி, எல்லாருக்கும் இந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பூர்த்தி செய்யும் வகையில இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆய்வு மேற்கொண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம், குறிப்பா தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப சமீபத்தில் என்னன்னா 252 மினரல் வாட்டர் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறாங்க. அது பற்றி நாம் இன்றைய உள்ளது நிகழ்ச்சி பேச காத்திருக்கிறோம். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். சென்னையில் 1992ஆம் ஆண்டில் கேன் குடிநீர் உற்பத்தியை 20 நிறுவனங்கள் தொடங்கின. 2002இல் தான் ISI அனுமதி பெற்று சில நிறுவனங்கள் செயல்பட துவங்கின. தற்போது தமிழகத்தில் 869 குடிநீர் தொழிற்சாலைகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தனியார் நிறுவனங்கள் சார்பில் வீடுகளுக்கு வழங்கப்படும் கேன் தண்ணீரில் மாசு கலந்து இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த மே மாதம் கேன் தண்ணீர் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். குடிநீருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதால் ஒரு கேனின் விலை 75 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து இப்பிரச்சனையில் வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் தரமற்ற குடிநீர் தயாரித்த 252 நிறுவனங்களுக்கு தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தடை விதிக்கப்பட்ட நிறுவனங்கள் வரும் பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் உணவு பாதுகாப்பு துறையிடம் தரச்சான்று பெற வேண்டும் எனவும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக குடிநீர் உற்பத்தி நிறுவன உரிமையாளர்கள் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள குடிநீர் நிறுவனங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்கியுள்ளன. நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நகர மக்கள் கேன் குடிநீரையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் குடிநீர் உற்பத்தி நிறுவனங்களின் போராட்டத்தால் மக்கள் பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மக்கள் பாதிக்காத அளவு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது யாரையும் பாதிக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே இந்த உள்ளது நிகழ்ச்சி நான் பேச காத்திருக்கிறோம். இதுக்காக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் திரு முரளி அவர்கள். வணக்கம் சார். களத்திலிருந்து நேரடியாக எமது சென்னை செய்தியாளர் தங்கமணி நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல்ல தங்கமணி கேட்கணும். தங்கமணி, இப்போ இந்த குறிப்பா பார்த்தோம்னா நம்மளுடைய பொதுப்பணித்துறை அவங்க தாக்கல் செய்த ஒரு அறிக்கையினுடைய அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் 252 இந்த மினரல் வாட்டர் தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு தற்காலிக தடை விதிச்சிருக்கிறாங்க. இது பற்றி ஒரு முழு விவரத்தை சொல்லுங்க. அதாவது ஆண்ட்ரூஸ், கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தவரையில் 855 இந்த தனியார் குடிநீர் உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் இதில் கணிசமான நிறுவனங்கள் ஒரு தரமற்ற இடங்களில், அதாவது தண்ணீரை தேர்ந்தெடுத்து அதில் குடிநீரை தயாரிப்பதற்கு தரமான இடம் இல்லை, அந்த இடத்திலிருந்து தயாரிக்கின்ற என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் பேரில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்தது. அதன் பேரில் எத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயங்குகிறது என்ற அறிக்கையை பொதுப்பணித்துறையிடம் இந்த பசுமை தீர்ப்பாயம் கேட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 855 நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. அதில் இந்த 252 நிறுவனங்கள் கேட்டகரி 4, அதாவது வகைப்படுத்தப்பட்ட 4ஆம் நிலை இடத்திலிருந்து இந்த 252 நிறுவனங்கள் தண்ணீரை எடுத்து சுத்திகரிப்பு செய்வதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வகைப்படுத்தல் 4 என்பது
தரமற்ற தண்ணி, அதாவது குடிக்க உகந்ததல்ல அந்த தண்ணி, அந்த மாதிரியான இடத்திலிருந்து எடுக்கப்படும் தண்ணியாக கருதப்படுகிறது. அதே போல வறட்சி மிகுந்த பகுதியாக கருதப்படுகிறது. அவ்வாறு வறட்சி மிகுந்த, அதாவது குடிப்பதற்கு தரமற்ற ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து 252 நிறுவனங்கள் தண்ணீரை எடுத்து சுத்திகரித்து தண்ணீரை விற்பனை செய்து வந்திருக்கிறது. இதை கண்டறிந்த தேசிய தீர்ப்பாயம் நேற்று அதிரடியாக ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதன் பேரில் இந்த 252 நிறுவனங்களுக்கும் தடை விதித்திருக்கிறது. அங்கு தண்ணீரை சுத்திகரித்து விற்பனை செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது. மேலும் அந்த நிறுவனங்கள் முறைப்படி பொதுப்பணித்துறையிடம் அதிக அனுமதி பெற்று வேறு இடங்களிலிருந்து தண்ணீர் அதிகமாக இருக்கும் இடங்களிலிருந்து எடுத்து வந்து அவர்கள் சுத்திகரிப்பு செய்து விற்பனை செய்யலாம் என்றெல்லாம் கூறியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 4 வகைப்படுத்தப்பட்ட ஒரு இடங்கள் இருக்கிறது. அதாவது கேட்டகரி 1 வகைப்படுத்தல் 1ஆம் வகைப்படுத்தல் இடத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் தண்ணீர் தரமான தண்ணீரா இருக்கும், அங்குதான் எடுக்க வேண்டும். அதே போல 2ஆம் இடத்தில் இருக்கிறது 75% வகைப்படுத்தல் 2இல் 75% குடிக்க ஏதுவான தண்ணீர். அதே போல 3ஆம் இடத்தில் இருக்கும் வகைப்படுத்தலில் 50% குடிக்க ஏதுவான தண்ணீர். 4ஆம் வகைப்படுத்தலில் குடிக்க தரமற்ற தண்ணி, அந்த தண்ணீரை பயன்படுத்தவே கூடாது. ஆனா அது போன்ற தண்ணீர் தான் இந்த நிறுவனங்கள் வழங்கி வந்தன. எனவேதான் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஆண்ட்ரூஸ் தங்கமணி, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல 252 நிறுவனங்கள் வந்து இப்ப தற்காலிக தடை விதிச்சிருக்கிறாங்க. மற்ற நிறுவனங்களுக்கு அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க அது குறித்து? அதாவது இந்த 855 நிறுவனங்களையும் ஆய்வு செய்ததில் இந்த 252 நிறுவனங்கள் தான் முறையற்ற அனுமதி இல்லாமல் அதே போல பராமரிப்பற்ற தண்ணீரையும் அதே போல வறட்சியான இடங்களிலிருந்து எடுத்திருக்கிறது. எனவே மற்ற நிறுவனங்களுக்கு இவர்கள் பரிந்துரையாக வழங்கியிருப்பது, மற்ற நிறுவனங்களே எவையும் இது போன்ற தண்ணீரை தரமற்ற தண்ணீரை வழங்குவதாக நாங்கள் கருதவில்லை. எனவே அவர்களும் தயார் நிலையில் தரமான தண்ணீரை வழங்குவதற்கு முன்வர வேண்டும், அதை தாங்களாகவே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அதே போல பொதுப்பணித்துறை மற்றும் உணவு மற்றும் தர கட்டுப்பாட்டுத்துறை நிறுவனத்திடமிருந்தும் அனுமதி பெற வேண்டும். அதே போல மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்தும் அனுமதி பெற வேண்டும். இந்த 3 சான்றிதழ்களும் அவர்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது பொதுப்பணித்துறை, அதே போல உணவு மற்றும் தர கட்டுப்பாட்டு நிறுவனத்தினுடைய சான்றிதழ், அது மட்டும் இல்லாமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய சான்றிதழ், இது 3 சான்றிதழ்களும் ஒவ்வொரு நிறுவனமும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பொதுப்பணித்துறை அந்த இடம் தண்ணீர் எடுக்குவதற்கு ஏதுவான இடம் தானா என்ற சான்றிதழை வழங்குகிறது. மாசு கட்டுப்பாட்டுத்துறை அங்கு எதுவும் சுற்றுப்புறச் சூழல் எதுவும் இல்லையா, அங்கு தண்ணீர் எடுக்கலாமா என்பதற்கேற்ப அந்த சான்றிதழை வழங்குகிறது. அதேபோல உணவு மற்றும் தர கட்டுப்பாட்டு நிறுவனம் இந்த தண்ணி குடிக்க ஏதுவான உணவுக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தண்ணி தான் என்று ஒரு சான்றிதழை வழங்கும். எனவே இந்த சான்றிதழ்கள் எல்லாம் அளித்து ஒவ்வொரு நிறுவனமும் இந்த சான்றிதழ்கள் பெற்று நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்றும் அதே போல ஏற்கனவே செயல்படும் நிறுவனம் இதையெல்லாம் உறுதி செய்ய வேண்டும் என்பதை தேசிய தீர்ப்பாயத்தின் அறிவுரையாக இருக்கிறது. என்று தங்கமணி தொடர்ந்து பேசலாம். இப்ப அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு முரளி உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி சார். இப்ப அவரு குறிப்பிட்டாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய ஒரு தீர்ப்பு 252 அந்த மினரல் வாட்டர் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு தற்காலிக தடை விதிச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து என்ன சார்? முதலாவதாக நான் வந்து ஒரு பதிவு செய்ய விரும்புறது என்னன்னா, நம்மளுடைய நியூஸ் சேனல்ல ஒரு தவறான கருத்து பதிவானதை நான் வந்து எதிர்க்கிறேன். ஏன்னா நேற்றைக்கு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, தரமற்ற குடிநீர் வழங்குவதற்காக இது மூடப்படவில்லை, அதை தயவு செய்து அனைவரும் உணர வேண்டும். 4 கேட்டகரி அவர் சொன்னார் இல்லையா, அது குடிப்பதற்கு ஏதுவான தண்ணீர் அப்படியெல்லாம் கிடையாது. சேஃப், செமி கிரிட்டிக்கல், கிரிட்டிக்கல், ஓவர் எக்ஸ்பிளாய்டட். அதாவது நிலத்தடி நீர் அதிகமாக எடுக்கப்பட்ட இடம், நிலத்தடி நீர் குறைவாக உள்ள இடத்தில் இருக்கின்ற நிறுவனங்கள் மூடப்பட்டதே தவிர தரமற்ற குடிநீர் என்பதற்காக வழங்கப்படவில்லை. தயவு செய்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுடைய ஆர்டரை படித்துவிட்டு உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா இதே போல ஒரு நல்ல ஒரு செய்தி நிறுவனத்திலிருந்து, ஏன்னா நீங்க எது சொல்றீங்களோ அது அப்படியே மக்கள் நம்புறாங்க, உள்ளது உள்ளபடி மக்கள் நம்புகிற ஒரு சேனல் இது. தவறான கருத்தை கேட்கிறோம், அதுக்காக உங்களை நாங்க கூப்பிட்டுருக்கிறோம், அதுக்காக உங்களோட பேசுறோம். நீங்க சொன்னது போல நிலத்தடி நீர் குறைவாக இருக்கக்கூடிய இடம், மேலும் நிலத்தடி நீர் எடுக்கப்பட்டால் நிலத்தடி நீர் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முற்றிலுமாக போய்விடும் என்கின்றதுனால அது மூடப்பட்டதை தவிர தரமற்ற குடிநீர் என்பதற்காக மூடப்படவில்லை. அதை நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன். தேங்க்ஸ் சார். எங்களுடைய இதில் வந்தீங்கன்னா அதாவது 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறாங்க. சேஃப்னா நிலத்தடி நீர் 90% மேல் இருக்கின்ற இடம், அப்படியே ஒண்ணா வர்றப்ப இது ஓவர் எக்ஸ்பிளாய்டட்ன்றது கடைசி கேட்டகரி. நிலத்தடி நீர் குறைவாக 50% கீழாக இருக்கின்ற ஒரு இடம், அங்கே நிலத்தடி நீர் எடுப்பதற்கு தடை இருக்கிறது உண்மை. ஆனால் நிலத்தடி நீர் நாம் எதற்காக எடுக்கின்றோம்? நிலத்தடி நீரை எடுத்து மக்களுக்கு சுகாதாரமான குடிநீராக வழங்குகின்றோம். இது நீங்களே முதலில் குறிப்பிட்டது போல இது ஒரு அத்தியாவசிய தேவை. நிலத்தடி நீர் மற்றதற்கு எதிராக எடுக்க வேண்டாம். நீங்கள் நிலத்தடி நீர் எடுத்தீங்கன்னா ஒரு பியர் ஃபேக்டரி ஒருத்தர் வச்சிருக்காரு, 200 லிட்டர் தண்ணி எடுத்தாதான்
அவர் ஒரு பாட்டில் பியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நிலத்தடி நீர் அங்க செலவாகும். அது மாசு ஏற்படுத்தக்கூடிய தொழில் கூட. அதை போன்ற தொழிற்கூடங்களையோ அல்லது அந்த தோல் பதனிடும் தொழிற்கூடங்கள் போலவோ எங்களை நீங்கள் பார்க்க கூடாது. நாங்கள் எடுக்கின்ற நிலத்தடி நீர் அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு குடிநீராக தரப்படுகின்றது. இப்பொழுது இந்த 252 நிறுவனங்கள் அந்த நிலத்தடி நீர் குறைவாக உள்ள இடத்தில் இருப்பதால் தடை செய்யப்படுகின்ற சமயத்திலே அங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கு தண்ணீர் யார் தருவார்கள்? உதாரணமாக தேனி மாவட்டம் முழுக்க ஓவர் எக்ஸ்பிளாய்டட் தடை செய்யப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் தடை செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பிற பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. அங்கே இருக்கின்றவர்கள் எப்படி தண்ணீர் குடிப்பார்கள்? தேனி மாவட்டத்தில் இருந்தோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தோ மதுரைக்கு தினமும் ஒரு கேன் தண்ணீருக்காக 500 ரூபாய் செலவழிச்சுட்டு போய் வாங்க முடியுமா? ஆக குடிநீருக்காக தண்ணீர் எடுப்பதையும் மற்ற தொழிலுக்காக தண்ணீர் எடுப்பதையும் பிரித்து பார்க்க வேண்டும். குடிநீர் எப்படி ஒரு ஓவர் எக்ஸ்பிளாய்டட் இடத்துல ஒரு விவசாய நிலம் இருக்கின்றது. அங்கே விவசாயத்திற்கு எந்த தடையும் கிடையாது. ஏனென்றால் விவசாயம் ஒரு அத்தியாவசியமான தேவை. அதுபோலவே குடிநீரும் அத்தியாவசியமான தேவை. அப்பொழுது அத்தியாவசியமான தேவைக்காக எடுக்கின்ற தண்ணீரை தடை செய்யக்கூடாது. மற்றபடி இது தரமற்ற குடிநீர் என்கின்ற வாதம் தவறானது. ISI பெற்ற நிறுவனங்கள் தான் அனைத்தும் தரமான குடிநீரையே தயாரிக்கின்றன. ISI மிக ஒரு ஏகப்பட்ட சோதனைகள் செய்து வெளிவருகின்ற தண்ணீர் தரமற்ற குடிநீர் என்கின்ற அந்த ஒரு தவறான கருத்தை மாற்றுமாறு தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக. இப்ப நீங்க குறிப்பிட்ட கருத்துக்கு நன்றி. இப்ப நிலத்தடி நீர் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் எடுக்கிறது, அதுவும் அவங்களுடைய அத்தியாவசிய தேவை போக்குவதற்காக அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா அதை உண்மையா பார்த்தோம் அப்படின்னா ஒரு வியாபார நோக்கில தான் நீங்க அங்க இருக்க தண்ணியை சுத்திகரிப்பு செய்து அதே மக்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனா அது இன்றைக்கு தேவையை பூர்த்தி செய்யுமே தவிர எதிர்காலத்தில் அந்த இடத்துல நிலத்தடி நீரை இன்னும் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறக்காக இதை தடை வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அத்தியாவசிய தேவைன்னு பாக்குறப்ப விவசாயம் அத்தியாவசிய தேவை. உங்களுக்கு அரிசி ஃப்ரீயா யாரும் கொடுக்கறது இல்ல, 40 ரூபாய் கொடுத்துதான் வாங்குறீங்க. அப்படி பார்த்தா அதுவும் கமர்ஷியலா தான் வருது. அரசு இலவசமாக அரிசி கொடுத்தால் கூட அரசு காசு கொடுத்துதான் அரிசி வாங்குறது. சார், அத்தியாவசிய தேவை என்கின்ற பொழுது நான் 10 ரூபாய் கொடுத்து ஒரு தண்ணீர் வாங்கினாலும் இலவசமாக தண்ணீர் வாங்கினாலும் அதனுடைய தேவை, அதனுடைய பர்பஸ் என்னுடைய தாகம் தீர்க்க வேண்டும். அத்தியாவசிய தேவை என்பதுதான். சோ அத்தியாவசிய தேவையை பார்க்க வேண்டுமே தவிர கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் என்றால் ஈவன் அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்கிற தண்ணிக்கு கூட வாட்டர் செஸ் தான் வாங்குறாங்க. எதுவுமே இலவசம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அத்தியாவசியத்துக்காக வரும் பொழுது உங்களுக்கு அரிசி யாராவது ஃப்ரீயா கொடுக்கறாங்களா, கோதுமை யாராவது ஃப்ரீயா கொடுக்கறாங்களா? இல்ல, அது அத்தியாவசிய தேவை. காசு கொடுக்கும் விவசாயி உழைக்கிறான், அவனுக்கு காசு கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டும். அது போலவே இங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு, பியூரிஃபை பண்ணி நாங்க தண்ணி கொடுக்கிறோம். நிலத்தடி நீரில் இருக்கின்ற அசுத்தங்கள் நீக்கப்படுகின்றன, கேன்சர் ஏற்படுத்துகின்ற லெட் அது போல பல கெமிக்கல்ஸ் நீக்கப்பட்டு ஒரு தரமான குடிநீர் வழங்கப்படுகிறது. அதுல ஒரு காஸ்ட் இருக்கு. அதை நம்பி ஒரு தொழிலாளர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் சம்பளம் தரணும், என்னோட ஃபேக்டரி இருக்கு. சோ ஆக இலவசமாக வழங்க முடியாது. அதற்காக இலவசமாக கொடுக்கிறது அப்படின்னு நான் பேசல சார். இப்ப நிலத்தடி நீர் குறைவா இருக்கிற பகுதியில நீங்க தண்ணியை எடுத்து திருப்பி அந்த மக்களுக்கு கொடுக்குறீங்க, அதை சுத்திகரிப்பு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் என்னுடைய கேள்வி என்னன்னா, நிலத்தடி நீர் இன்னும் காலம் போக 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 அந்த தண்ணியை பயன்படுத்த இன்னும் ஆழமாக அதிகமாக போயிட்டே இருக்குமே, அப்ப அந்த மக்களுக்கு தண்ணி இல்லாம இருக்குமே அப்படிங்கறத பொது கேள்வி. அதுக்குதான் அவங்க தடை செஞ்சிருக்காங்க. இப்பொழுது என்னுடைய நிறுவனத்தை மூடிவிட்டதால் அவர்களுக்கு முதலில் தண்ணீர் யார் தருவார்கள்? சரி, அந்த தண்ணியை நீங்க குடிக்கலன்னா வச்சுக்கோங்க சார். நீங்க இப்ப மினரல் வாட்டர் நீங்க குடிக்கிறீங்க, நீங்க குடிக்க போறது ஒரு 4 லிட்டரோ 6 லிட்டரோ குடிக்க போறீங்க. அந்த தண்ணீரை நீங்க மினரல் வாட்டர் ஒழித்தா தண்ணீர் இல்லாம நீங்க வாழ முடியாது. உங்க வீட்டுல இருக்கிற நிலத்தடி நீரை எடுத்து சூடு பண்ணி தான் குடிக்க போறீங்க. அப்போ நிலத்தடி நீர் தானே எடுக்கிறீங்க. கண்டிப்பாக நான் காற்றை உறிஞ்சி வாழ முடியாது. கண்டிப்பாக நிலத்தடி நீர் எங்கிருந்தாலும் அதை எடுத்து சுத்திகரிப்பு செய்துதான் கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பணியாக செய்கின்றோம் நாங்கள். இதுவும் ஒரு அத்தியாவசிய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கடமைதான் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்காரு. இந்த ஒரு சூழல்ல வழக்கமாவே இப்ப நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் இந்த மாதிரி கேன் வாட்டர் குடிச்சிட்டு இருப்போம். இப்ப கூட நிறைய பேர் தண்ணி குடிச்சிட்டு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த தண்ணீர் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது என்பது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் நிலத்தடி நீரிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் பிரம்மாண்டமான தொட்டிகளில் சேமிக்கப்படுகிறது. இந்த நீர் குழாய்களின் மூலம் சாண்ட் பில்டர் எனப்படும் மெல்லிய ஆற்று மணல் அடைக்கப்பட்ட கொள்கலன்கள் வழியாக செலுத்தப்படுகிறது. இதனால் தண்ணீரில் உள்ள தூசிகள் மற்றும் மண் துகள்கள் அகற்றப்படும். பின்னர் இந்த தண்ணீர் ஆக்டிவேட்டட் கார்பன் பில்டர் எனப்படும் கரித்தூள் வடிகட்டி வழியாக செலுத்தப்படும். இதனால் தண்ணீரில் உள்ள நிறங்கள் அகற்றப்பட்டு அவை தெள்ளிய நீராக மாறும். அடுத்ததாக கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளை அகற்ற அல்ட்ரா வயலட் பில்டர் வழியாக செலுத்தப்பட்டு கடைசியாக மைக்ரான் எனப்படும் பில்டரில் தண்ணீர் முழுமையாக வடிகட்டப்படும். பின்னர் ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு கேன்களில் அடைக்கப்படும். ஆனால் ஆழ்துளை கிணறுகள் மூலம் எடுக்கப்படும் தண்ணீரை எந்த சுத்திகரிப்பும் செய்யாமல் அப்படியே கேன்களில் அடைத்து பல நிறுவனங்கள் விற்பனை செய்கின்றன.
சொல்வது போல எல்லா நிறுவனங்களையும் நாங்கள் குறை கூறவில்லை. ஒரு சில நிறுவனங்கள் இப்படி செய்கிறார்கள். அது ஒட்டுமொத்த அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அந்த ஆலையில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை அது பாதிக்கிறது என்ற ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அதுக்காக அந்த ஒரு கருத்து சொன்னேன். திருப்பி நீங்க இந்த ஒரு பாயிண்ட் வருவீங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். நான் இந்த தருணத்தில் நம்மளுக்கு இணைப்பாக இருக்க களத்தில் இருந்து நேரடியாக நமது தகவலை சொல்லிக் கொண்ட செய்தியாளர் தங்கமணிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. தங்கமணி, இப்ப நேற்று இரவில் இருந்து இவங்க காலவரையற்ற இந்த போராட்டத்தை இந்த மினரல் வாட்டர் தயாரிப்பு நிறுவனங்கள் அந்த சங்கத்தினத்தவர்கள் எல்லோருமே இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா தண்ணிங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவை. இது மக்களை எந்த அளவு பாதிக்கிறது? கண்டிப்பாக ஏற்கனவே கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு தண்ணீர் பற்றாக்குறை சென்னையில் நிலவியது. அது ஒரு சென்னை மக்களை கடுமையாக பாதித்தது. ஏனென்றால் இந்த போதுமான தரமான குடிநீர் வழங்கவில்லை என்ற ஒரு காரணத்தினால் அந்த நிறுவனங்களுக்கு சில நெருக்கடி ஏற்பட்ட காரணத்தால் அந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாம் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டார்கள். அப்போது கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்தவரையில் 25 ரூபாய் 30 ரூபாய் என்று 25 லிட்டர் கேன் விற்றது கிட்டத்தட்ட 100 ரூபாய் 150 ரூபாய்க்கெல்லாம் விற்பனை போனது. ஏனென்றால் சென்னை போன்ற ஒரு மாநகரங்கள் எல்லாம் பார்த்தோம் ஒவ்வொரு வீட்டிலும் கேன் தண்ணீர் எல்லாம் குடிக்கிறார்கள். அதாவது மினரல் வாட்டர் தான் அவங்க முன்னுரிமை கொடுக்கிறாங்க. என்னதான் மெட்ரோ வாட்டர் இருந்தாலும் மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதையே அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க. அது போன்ற ஒரு சூழலில் அந்த மினரல் வாட்டருக்கு ஒரு தடை ஏற்படும் போது மக்கள் கடுமையாகவே பாதிக்கப்படுகிறார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக அது நேரடியாகவே நம்ம பார்த்தோம். ஏனென்றால் எங்கெல்லாம் மெட்ரோ வாட்டர் ஏற்கனவே குறைந்த அளவு ஸ்டாக் இருந்ததோ அந்த இடங்களும் கூட்டமாக ஆர்ப்பரித்தது. அந்த இடத்துக்கெல்லாம் முன்பாகவே சென்று அவர்கள் அந்த தண்ணீர் எடுத்து சென்றார்கள். அதுக்கு பிறகு அந்த மினரல் வாட்டர் கிடைக்காதனால் மெட்ரோ வாட்டருக்கான தமிழக அரசு வழங்கக்கூடிய மெட்ரோ வாட்டருக்கான தேவையும் அதிகரித்தது. எனவே மெட்ரோ வாட்டர் வண்டியில் இருக்கும் தண்ணீர் எல்லாம் அவர்கள் எடுத்து வந்தார்கள். அதற்காக மக்கள் குடங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்குமிங்குமாக ஓடியதெல்லாம் நம்ம சென்னையில் பார்த்திருக்கிறோம். அது போன்ற ஒரு சூழல் இப்போது காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் இன்று ஒருவேளை ஏற்கனவே இருந்த இருப்பின் காரணமாக இன்று ஓரளவுக்கு சென்னை மக்கள் சமாளித்துக் கொள்ளலாம். அதேபோல இன்றைய ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரை தமிழகம் தழுவிய ஸ்ட்ரைக்காக இருக்கிறது. எனவே ஏற்கனவே இருக்கும் இருப்பு முடிந்த பிறகு தண்ணீர் இல்லை என்றால் மினரல் வாட்டர் இல்லை என்றால் மக்கள் அவதிப்படுவது மிகவும் வெளிப்படையானது. எனவே தமிழகம் முழுக்கவே இந்த ஒரு பற்றாக்குறை நிலவும். அப்போது எல்லோரும் அரசாங்கம் வழங்கக்கூடிய இந்த மெட்ரோ வாட்டர் போன்ற லாரி தண்ணீர்களுக்காக ஓடுவதெல்லாம் வெளிப்படையாக நடைபெறும் என்று தெரிகிறது. தொடர்ந்து பேசலாம் தங்கமணி. இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் சந்திக்க வேண்டும், சந்திக்க இருக்கிறார்கள் என அந்த போராட்டம் தொடர்ந்தால் இந்த சூழ்நிலையில் முரளி சார்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. முரளிங்க, இப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்தால், ஏன்னா ஏற்கனவே இது போன்ற ஒரு போராட்டம் வந்தது, அதுல மக்கள் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நம்மளும் மக்கள் ஒருத்தவங்க தான். இந்த ஒரு சூழல்ல நீங்க இந்த போராட்டம் எந்த அளவுல மக்கள், ஏன்னா மக்களுக்காக தான் நம்ம பிசினஸே பண்றோம், மக்களை வச்சுதான் நம்ம பிசினஸ் பண்றோம். அந்த சூழலில் அந்த மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுல இந்த போராட்டம் தொடங்கி இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து? சார், அது கடந்த 9 மாதமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது 2 பிரச்சனைகள். இப்ப நம்ம குறிப்பிட்ட மாதிரி நிலத்தடி நீர் எடுப்பதில் ஒரு பிரச்சனை. நிலத்தடி நீர் நாங்கள் கோருவது இருக்கின்ற இடத்திலேயே அந்த கம்பெனிகள் எடுத்து அதை தருவதற்கு உதவி செய்ய வேண்டும் அரசு கோரினோம். 2வது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய உரிமத்தை பெறுவதும் பிரச்சனை. 2 பிரச்சனையுமே இருக்கு. இந்த 2வது பிரச்சனையான மாசு கட்டுப்பாடு உரிமத்தை பெறுவது என்பது இப்ப எங்களுடைய தொழிற்கூடங்கள் எந்த மாசையும் ஏற்படுத்தவில்லை, எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல. நீங்களே அந்த ப்ராசஸ் சொன்னீங்க, அது எங்கேயுமே கெமிக்கல் ஆட் பண்றதா நீங்களுமே இது பண்ணல, எங்கேயுமே கெமிக்கல் ஆட் பண்ணல. ஜஸ்ட் அது பியூரிஃபை பண்ணி நம்ம கொடுக்கிறோம். அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல அல்ட்ரா மாடர்ன் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும், அவ்வளவுதான். ஆக எந்த விதமான மாசையுமே நாங்கள் வெளியே விடுவது இல்லை. அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட நாம் படி ஒரு 2100 TDS என்று சொல்லுவாங்க, அது டெக்னிக்கலா. அது வரைக்கும் தண்ணீர் வெளியே விடப்பட்டால் அது மாசு ஏற்படுத்தவில்லை என்று அர்த்தம். நாங்கள் வெளியே விடுகின்ற தண்ணீர் 1000 TDSக்கு குறைவான தண்ணீர் தான் நாங்கள் வெளில வர்றோம். நம்ம இத பிடபிள்யூடியோட வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாலே 1500 TDS வரைக்கும் குடித்த நீராகவே பயன்படுத்தலாம்னு அவங்க போட்டுருக்காங்க. நாங்க வெளியே விடுற தண்ணியே 1000 TDSக்கு குறைச்சலாம், 500-600 TDSல தான் விடுறோம். ஆகினால் இந்த மாசம் நாங்கள் ஏற்படுத்தவில்லை. ஆனால் மாசு ஏற்படுத்தாத எங்கள் தொழிலுக்கு மாசு கட்டுப்பாட்டு உரிமம் வேணும், அதுவும் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் அதை வைத்துக் கொள்வதற்கு வெளியே நான் தண்ணீரை விடுவதற்கு குறைந்தபட்சம் 2.5 ஏக்கர் லேண்ட் எனக்கு இருக்கணும். எந்த மாசும் ஏற்படுத்தாத நான் என்னுடைய தண்ணீர் பிடபிள்யூடியை குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணீர் சொல்றதை விட குறைவாக TDS இருக்கிற என்னுடைய தண்ணீர் எந்த மாசும் 2100 TDS மாசு ஏற்படுத்தக்கூடிய தண்ணீர்ங்கிற லெவல்ல 400-500 TDS தான் வெளியில விடுற என்னுடைய தண்ணீர் மாசு ஏற்படுத்தாத எங்களுடைய தொழிலுக்கு மாசு கட்டுப்பாட்டு உரிமம் வேண்டும். அதற்கு 2.5 ஏக்கர் லேண்ட் வேண்டும் என்றால் எங்கள் தொழில் சார்ந்த 95% தமிழகத்தை சேர்ந்த சிறு தொழில் நிறுவனங்கள், அவர்களால் வாங்கவே முடியாது.
அந்த ஒரு சூழலிலே அவர்கள் வாங்க முடியாத ஒரு சூழல் வந்தால் அவர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள். பிறகு பன்னாட்டு நிறுவனங்களோ பெரிய நிறுவனங்களோ மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஆகையினால்தான் இந்த சிறு தொழில் நிறுவனங்களை காப்பாற்றுங்கள் என்று கடந்த 9 மாத காலமாக நிறைய நாங்க இது கொடுத்திருக்கிறோம். நம்மளுடைய அரசு எல்லா அரசு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் நாங்க மெமராண்டம்ஸ் கொடுத்திருக்கோம். சிஎம்சிஎலுக்கு மெமராண்டம் கொடுத்திருக்கிறோம். ஒரு கடந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதம் வந்து தமிழ்நாடு முழுக்க இது பண்ண பிரஸ்ல வந்து எல்லாத்துலயும் வந்திருந்தது. அந்த ஆக நாங்கள் திடீரென்று போராட்டத்திலே குதிக்கவில்லை. உண்ணாவிரதம் இருந்தோம், நிறைய பெட்டிஷன் கொடுத்தோம், ஒரு கையெழுத்து இயக்கம் ஒன்று ஆரம்பித்து அதை வந்து காப்பாற்றுங்கள் என்று கோரினோம். வேறு வழி இல்லாமல் நேற்று 252 நிறுவனங்கள், மாசு ஏற்படுத்தாத நிறுவனங்கள், தரமான குடிநீரை வழங்குகின்ற நிறுவனங்கள், மக்களுடைய அந்தந்த பகுதி மக்களுடைய குடிநீர் தேவையை தீர்க்கின்ற நிறுவனங்கள் தேவையில்லாமல் மூடப்பட்ட காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் போராட்டத்திலே குதித்திருக்கின்றோமே தவிர கடந்த 9 மாத காலமாக நாங்கள் வேண்டிக் கொண்டே இருக்கின்றோம். இந்த தொழில் பாதுகாக்கப்பட வேண்டிய தொழில் என்றால் இது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது. இது அரசுக்கு நாங்கள் உழைக்கிறோம். அரசுக்கு இதனால ஒரு சுகாதாரமான தண்ணீர் கிடைப்பதனால மக்கள் வந்து பாதிப்படையாமல் இருப்பது என்பது அரசுக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைமைதான். அதற்கு அரசுக்கு தோளோடு தோள் கொடுத்து உதவுகின்ற ஒரு தொழில் தான் இது. இது பேணப்பட வேண்டிய தொழில் என்று கோரிக்கொண்டே இருந்து அது நடவாத காரணத்தினால் இந்த போராட்டம். தொடர்ந்து பேசலாம். அவர்களுடைய போராட்டத்திற்கான ஒரு முக்கியமான காரணம் இதுதான் என்ற ஒரு கருத்தை மெய்ப்படுத்தியிருக்கிறார். குறிப்பா அது தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தினுடைய இந்த 252 மினரல் வாட்டர் கம்பெனியுடைய தற்காலிக தடை. குறிப்பாக அவர் சொன்னது போல நிலத்தடி நீர் குறைவாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறார்கள். அதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தங்கமணி, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை. இதுக்கு மக்கள், உங்க கூட இருக்கிற மக்கள் அவங்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு சொல்லுங்க. கண்டிப்பா ஹேண்ட்ரஸ், நம்மிடையே சமூக ஆர்வலர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு அவர்கிட்ட முதல்ல கேட்போம். சார், இப்போ வந்து இந்த நிறுவனங்கள் வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதாவது நிலத்தடி நீரை இவங்க எடுத்து சுத்திகரித்து விற்கிறாங்க அப்படிங்கறதுனால பசுமை தீர்ப்பாயம் தடை விதிச்சிருக்கு. அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பசுமை தீர்ப்பாயம் தடை விதிச்சிருக்காங்கன்னா உண்மையாவே தரச்சான்று இல்லைன்னா அது தடை விதிச்சது கவர்மெண்ட்டுக்கு அது நன்றி சொல்லணும். ஆனாலும் தடை விதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் சில வாய்ப்புகள் கொடுத்திருக்கலாம். எந்த வித வறட்சியான பகுதியில இருக்கிறத வந்து தடை விதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேப்பர்ல பாத்துருக்கோம், இந்த தொலைக்காட்சியில எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். பட் அந்த 252 கம்பெனி மட்டும் என்ன பண்ணாங்க, அதனோட தொழிலாளர்கள் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கிறாங்கன்னு பத்திரிகையில பாத்துருக்கோம். இது வந்து தொடர்ந்துன்னு சொன்னா அடிப்படையா மக்களுக்கு இன்னைக்கு எது இருக்கோ இல்லையோ தண்ணி அடிப்படை தேவையா இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 99% வந்து மினரல் வாட்டர், அதாவது அந்த கேன் வாட்டர் குடிக்கிறவங்க தான் அதிகமாயிட்டாங்க. அந்த கேன் வாட்டர் இல்லைன்னு சொன்னா அடுத்த வாட்டர் குடிச்சா விட உடம்பு சரியில்லாத போது ஜுரம் வருது, இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் கண்ணாமண்ணான் அதிகமாக ஆகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முன்னாடி, தடை விதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தோன்ற ஒரு யோசனை என்னன்னா, அந்த 252 கம்பெனிக்கும் ஒரு சில அவகாசம் கொடுத்துட்டு அந்த நேரத்துக்கு தேவையான தண்ணீரை கவர்மெண்ட் மூலியமா சப்ளை பண்ணி ஏதாவது குறைஞ்சபட்ச அமௌண்ட் கூட வாங்கிக்கினா அந்த நிறுவனத்தை இயக்கிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் தடை விதிக்கிறதுக்கும் திருப்பி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றதோ இதே மாதிரி காலகட்டத்தில் போயிருந்தா நல்லா இருக்காது. எப்ப இதை ஒரு அடிப்படை தேவை, உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் போது இப்ப குடிக்க தண்ணீரும் சேர்த்துக்க வேண்டியதா இருக்கும். 4வது விஷயமா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சின்ன டம்ளர் குடிக்கிறாங்க கூட யாரை வந்து இப்ப பாட்டில பிடிச்சி வெளியில குழால பிடிச்சி குடிக்கிறாங்க சொல்லுங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மெட்ரோ வாட்டர் ஒழுங்கா வந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. மெட்ரோ வாட்டர் சுத்திகரிப்பு இல்ல, மழை நீர் கால்வாய் சேர்ந்து வந்துடுது, இல்லைன்னா கழிவு நீர் கால்வாய் சேர்ந்து வந்துடுதுன்ற ஒரு பிரச்சனை தான். இன்னைக்கு வந்து இந்த தனியார் மூலயமா அதிகபட்சமா அந்த கேன் வாட்டர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அந்த இதையும் கேட்ட மூணாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்றது கவர்மெண்ட் தான் சிந்தனை பண்ணி அதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நம்மிடையே பொதுமக்களும் சிலர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, இப்ப வந்து இப்ப நிறுவனங்கள், தனியார் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் இன்றிலிருந்து ஈடுபட்டிருக்காங்க. இதனால பொதுமக்கள் பொதுவா சென்னை போன்ற நகரில் வந்து கேன் வாட்டர் தான் வாங்கி பயன்படுத்துறாங்க. நீங்க ஒரு பொதுமக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? இந்த தடை எதுக்காக விதிக்கப்பட்டது அது நம்ம முதல் பார்க்கணும். தடை விதிக்கப்பட்டது என்று சொன்னா உண்மையிலே இந்த தடை விதிக்கப்பட்ட ஒரு கம்பெனின்னு இதை தேர்ந்தெடுக்கிற போது இந்த அரசாங்கத்துக்கு முன்னறிவிப்பு இந்த கம்பெனி மேல ஒரு கண் இருந்திருக்கணும். இது சுத்தமான குடிநீர் வரவில்லை என்பதை தடையின் மூலமாக தான் இதுக்கு தீர்வு காண என்பது சரியான ஒரு தீர்வாக இருக்காது. ஏனென்று சொன்னா இன்றைக்கு இந்த மூடப்பட்ட கம்பெனியுடைய தொழிலாளருடைய குடும்பங்களை நம்ம அரசாங்கம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் அவரு சொன்னாரு, அந்த தொழிலாளருக்கு பிரச்சனை அது சொன்னாரு, அது பாத்துருக்கணும்.
பொதுமக்களான உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தண்ணி கிடைக்காத போகும். அது கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆச்சு. சென்னையில ரொம்ப தண்ணீர் பற்றாக்குறை ஆச்சு, மினரல் வாட்டர் கிடைக்கல. அது போல நீங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? அப்படின்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடை என்பது பிறகு மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு என்பது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் இது சென்னையில வாழடி வாழையாக வந்து கொண்டிருக்கின்ற ஒன்றுதான். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்து போனால் சென்னை குடிநீர் வாரியத்தில் குடிநீரை குடித்து வாழ்ந்த மக்கள் நிறைந்த ஒரு பகுதிதான் சென்னை வாசிகள். ஆனால் இந்த கேன் வாட்டர் என்பது தற்காலிகமாக ஒரு என்ன சொல்லணும்னு சொன்னா ஏப்ரல், மே, ஜூன் இது போன்ற வறட்சி காலத்தில் வரப்பட்ட ஒரு நிறுவனங்கள் தான் இந்த கேன் வாட்டர் நிறுவனங்கள். அதை பார்க்கும்போது இந்த கேன் வாட்டர் தான் வாழ்கின்றார்கள் என்று சொல்வது அது மிகையாகாது. ஒரு சில குடும்பத்தாருக்கு இதுவனால் கஷ்டமாக இருக்கலாம், மக்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். தவிர சென்னை குடிநீரை பருகலாம், அடுத்த சொல்யூஷன் இருக்கு, அதெல்லாம் நிறைய கடைபிடிக்கலாம். இந்த கேன் வாட்டர் கம்பெனி மூலம்னால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதற்கு தகுந்த நடவடிக்கை இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தினாலே போதும். சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்கள் கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். அவங்க குறிப்பிட்டது போல உணவு, உடை, உறைவிடம் அப்படிங்கிறது போக இப்ப குடிநீரும் ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது என்ற கருத்தை யதார்த்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் முரளி சற்ற கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ 902 கம்பெனிகள் ISI நிறுவனங்களாக நம்மளுடைய ஆலைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டியும் பல ஆலைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் தெரியும். இந்த ஒரு சூழல்ல நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்போ இவங்க சொல்றது இந்த நிலத்தடி நீர் குறைவான இந்த கம்பெனிகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி எடுக்க வேணாம்னு சொல்லி அவங்களுக்கு தற்காலிக தடை வச்சிருக்காங்க. ஆனா பொதுவாகவே இன்னைக்கு வரக்கூடிய அந்த கேன்ல இருக்கக்கூடிய எல்லா தண்ணீருமே 100% சுத்தமானதாக தண்ணியாக எல்லா மக்களுக்கும் போய் சேருகிறதா நீங்க சொல்லுங்க சார். அதாவது ஒரு இது ரொம்ப ஆணித்தரமா சொல்வேன். ISI பெற்ற குடிநீர் நிறுவனங்களிலிருந்து வருகின்ற குடிநீர் நிச்சயமாக எல்லா சுகாதார டெஸ்டையும் தாண்டி தான் வருகிறது. ஏன்னா உள்ள ஒவ்வொரு ஃபேக்டரியிலையும் ஒரு கெமிக்கல் லேபரேட்டரி, ஒரு மைக்ரோபயாலஜிக்கல் லேபரேட்டரி இருக்கு. அங்க அந்த வாட்டர் 52 டெஸ்ட் பண்ணி அதற்கு பிறகுதான் அந்த தண்ணீர் வருது. அதனால நிச்சயமாக ஒரு ISI குடிநீர் நிறுவனத்திலிருந்து வருகின்ற தண்ணீராக இருக்கிற பட்சத்திலே அது நல்ல குடிநீர் தான். எதுக்காக நான் இவ்வளவு இழுத்து சொல்றேன்னா, நிறைய போலி குடிநீரும் இருக்கு. அது நீங்களே சொன்ன மாதிரி உலகறிந்த ஒரு உண்மை. ஏன்னா இந்த கேன்றது ஒரு ரீயூசபிள் கண்டெய்னர். இது ஒன் டைம் கண்டெய்னர் கிடையாது. ஒன் டைம் கண்டெய்னர்ல நீங்க அந்த போலி உள்ள நுழையாம பாத்துக்க முடியும். ஒன் டைம் கண்டெய்னர்ன்றப்ப அந்த கண்டெய்னர் நீங்க திருப்பி கடைக்காரர்கிட்ட கொடுப்பீங்க. அங்கிருந்து யாராவது அந்த கேனை எடுத்துக்கொண்டு சென்று அவங்க வீட்லயே ஏதாவது சின்ன ஒரு ஃபில்ட்ரேஷன் போட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அது அதை முறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய ஒரு இது. இப்ப தடை செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த ஹெர்பல் வாட்டர், பிளேவர்டு வாட்டர்ங்கிற வேற பேர்ல எல்லாம் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்ங்கிற பேர் இருந்துச்சுன்னா ISI கண்டிப்பா வரணும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதனால வேற பேரை போட்டு அப்படியே தண்ணியை கொடுத்து, ஏன்னா பேரை மாத்திட்டா நம்ம அரசாங்கத்தினுடைய நேரடி பார்வைக்கு வர மாட்டோம், டெஸ்ட் பண்ண வேண்டாம், அரசாங்கத்தினுடைய லைசன்ஸ் வேண்டாம் அப்படின்னு வேற பேர்ல நடத்திட்டு வந்த நிறுவனங்களை அரசு தடை செஞ்சிருக்கு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அதனால இந்த தடவை ஒரு அந்த போலி நிறுவனங்கள் ஒரு 75% மேல ஒழிக்கப்பட்டதுனே நம்ம சொல்லலாம். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ISI குடிநீர் நிறுவனங்களிடமிருந்து செல்கின்ற தண்ணீர் மிகவும் நல்ல குடிநீர் தான். சில இடங்கள்ல நிச்சயமா தப்பு நடக்கும். அப்படி தப்பு நடக்கின்ற நிறுவனங்கள் மீது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்கின்ற இந்திய தர நிர்ணய அமைவனம், மத்திய அரசுடைய நிறுவனம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25 கம்பெனிகளுடைய லைசன்ஸ் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தண்ணீர் இதா இல்லைன்ட்டு, தரமாக இல்லை என்று BIS நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் ISI குடிநீர் ஒரு தர சான்றிதழ் இருக்கு. அந்த தரத்தை ஒரு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் நிறுவனம் அதை கண்காணிக்கிறது. கண்காணிக்கிறது எந்த நிறுவனம் சார்? யார்? மத்திய அரசை சார்ந்த இந்திய தர நிர்ணய அமைவனம், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது. அவங்க தான் ISI வழங்குறாங்க. நம்ம வாங்குற ISI ப்ராடக்ட் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், BIS சங்கேதம். அதனால ISI குடிநீர் நிறுவனம் இப்ப வெளியில ஒரு ISI குடிநீர் இருந்தால் அது நிச்சயமாக தரமாகத்தான் இருக்கும் என்பது மிக நிச்சயமாக நான் சொல்ல முடியும் சார். கண்டிப்பாக. இப்போ இன்னொரு கேள்வி, இதை ஒட்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம கேன் பார்க்கும்போது இப்ப எங்களுடைய ஆபீஸ்ல வரக்கூடிய தண்ணி எல்லாம் கேன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு உள்ள தண்ணி நல்லா தெளிவா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. சாதாரண நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய அந்த கேன் பாத்தீங்க அப்படின்னா
உள்ள தண்ணி என்ன மாதிரியான இருக்கு அப்படின்னு தெரியாத லெவலுக்கு அந்த கேன்ல அவ்வளவு தூரம் ஒரு டேமேஜ் ஆகிருக்கு ஒரு லெவல்ல வருது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் தான் அந்த டிரான்ஸ்பரன்சி அந்த தண்ணி உள்ள இருக்க தெரியணுங்கிறது சட்டமே இருக்கிறது. சோ அதை உங்களுடைய ஏசி நிறுவனங்கள் எப்படி அதை பாக்குறீங்க, நீங்க அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், இதுல முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த கேன்களுக்கும் இந்த பாட்டிலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, பாட்டில் ஒன் டைம் யூஸ், அதனால அது ரீயூசபிள் இதுவே கிடையாது. கேன் ஒன் டைம் யூஸா பண்ண முடியாது. ஒரு கேனோட காஸ்ட் ஒரு 125 ரூபாய் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தையும் 125 ரூபாய் பிளஸ் வாட்டருக்கு சார்ஜ் போட்டு அந்த கேனை உடச்சு போட முடியாது. அதனால அந்த ரீயூசபிள்ங்கிற கான்செப்ட் வந்துச்சு. ரீயூசபிள்னு வாங்குறப்பயே உங்களுக்கு முதல் தடவை வர்றப்ப அந்த கேன் நல்லா பளபளன்னு இருக்கும். ஆனால் போக போக கொஞ்சம் வரும். பட் ஒரு 30 சைக்கிள் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் தான் அதை அவங்க உடச்சு போடுவாங்க. ஆனால் அந்த வெளியில அதனுடைய பளபளப்பு குன்றி இருந்தாலும் கூட அந்த கேன் திரும்பி அங்க போன உடனே 5 விதமா அந்த கேன் கழுவப்படுகிறது. அவுட்டர் வாஷ் இருக்கும், அப்புறம் உள்ள வெந்நீர் ஒரு நாசில் எல்லா சைடும் போற மாதிரி நாசில் வச்சு வெந்நீர்ல வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மினரல் வாட்டரால வாஷ் பண்ணுவாங்க. ஃபுல்லா எல்லாம் வாஷ் பண்ணி அதற்கு பிறகுதான் அதெல்லாம் மீண்டும் தண்ணீர் பிடிக்கப்படுகிறது. அதனால அவுட்டர் சர்ஃபேஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மங்கல் கலராக இருந்தாலுமே கூட நல்லபடியாகத்தான் அந்த கேன்களும் சுத்திகரிக்கப்படுகின்றது. அது உள்ள குடிநீரும் நல்ல குடிநீர் தான் என்பதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் நிச்சயமாக அந்த 30 சைக்கிள்ங்கிறப்ப அதனுடைய இது குறைஞ்சுதான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு இணைப்பில் இருக்கவர் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவற்றை நம்ம இது குறித்து கருத்து கேட்கலாம். சார், இப்போ இந்த மாதிரி 252 ஆலைகளை தடை செய்திருக்கிறாங்க, தற்காலிக தடை வச்சிருக்கிறாங்க. இதனால இப்போதைக்கு இந்த போராட்டமும் இவங்க தொடங்கி இருக்கிறாங்க. இது மூலமா மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னையில் என்னன்னாலும் பிற மாவட்டங்கள்ல பிற இடங்கள்ல அதிக அளவில் பாதிப்புக்கு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்தா சமூக ஆர்வலர் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல, தண்ணீரை ஒரு அடிப்படை உரிமை எல்லாருக்கும். இன்னைக்கு தண்ணீரை எல்லோருக்கும் தரமான தண்ணீரை கொடுப்பது அரசுடைய கடமை, அந்தந்த உள்ளாட்சிகளுடைய கடமை. அப்போ சென்னையா இருந்ததுன்னா மெட்ரோ வாட்டரும் அந்தந்த பகுதிகளில் உள்ள கார்பரேஷனோ இல்லைன்னா உள்ளாட்சித்துறை தான் தண்ணீரை கொடுக்கணும். அதனால முழுக்க முழுக்க தனியாரை நம்பி ஒரு மாயை உருவாக்கி விட்டோம். தனியார் கொடுக்கிற தண்ணீர் தரமான தண்ணீர், அரசு துறையில இருந்து வர்ற தண்ணீர் தரமற்ற தண்ணீர்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. எல்லா அரசு துறைகள்ல வர்ற தண்ணீர் பாத்தீங்கன்னா குடிக்கிற குடிநீர் எல்லாத்துலயுமே அதிகமான அளவுக்கு குளோரினேஷன் செய்து சுத்தமா தான் கொடுக்குறாங்க. ஆனா அடிப்படையில நம்மளுடைய தண்ணீர் மாசுபட்டு போயிட்டு இருக்கிறதுன்னு ஒரு மற்ற விஷயம். அதனால இன்றைக்கு இப்படி 252 எத்தனையோ எண்ணிக்கைக்கு தடை செய்துட்டாங்கன்னா எனக்கு கேட்டா முழுமையான தடை கொடுக்கணும். அவங்களுக்கு தரமற்ற தண்ணீர் கொடுக்கிற வரையும் சீல் செய்திடணும். அரசு அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்தந்த பகுதி மக்களுக்கு தரமான தண்ணீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யணும். இன்னைக்கு குடிசை பகுதி மக்கள் எல்லாம் கூட இன்னைக்கு அரசுடைய தண்ணீர் நம்பாம இந்த மாதிரியான கேன் தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க. கேன் தண்ணீர் எல்லாம் பல்வேறு கிருமிகள் அதுலயும் இருக்கு. ஸ்டோரேஜ் எப்பவுமே தண்ணீரை நீங்க இந்த மாதிரியான சுத்தமான கேன்ல ஒழுங்கு சுத்தம் செய்யலாம வைக்கிறதுனா அதுல இருந்து கிருமிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழாய் தண்ணி குடிக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் இதுவரையும் மினரல் வாட்டர் வாங்கினதே கிடையாது, என்னுடைய குடும்பத்துல வாங்கினதே கிடையாது. நாங்க எப்பவுமே கார்பரேஷன்ல கொடுக்குற குடி தண்ணீர் தான் குடிக்கிறோம். அதிகபட்சமா எங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அது கொதிக்க வைத்து குடிக்கிறோம். அதனால மக்கள் இன்றைக்கு தண்ணீர் விலைக்கு வாங்குவதை நிறுத்துவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கிறது. அரசு இந்த நேரத்துல தலையிட்டு மக்களுக்கு தரமான தண்ணீரை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா மீண்டும் அரசு உள்ளாட்சி துறைகள் கொடுக்கிற தண்ணீர் மேல மக்களுக்கு ஒரு அக்கறை வரும். மக்கள் குடிக்க ஆரம்பிக்கிற போது அது தரம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் பார்க்கின்றேன். மீண்டும் மக்களுக்கு தண்ணீர் இலவசமாகவோ இல்ல ஒரு மானிய விலையிலோ எல்லோருக்கும் தரமான தண்ணீர் குடிசை பகுதி மக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மேல்தட்டு வரையும் எல்லோருக்குமே கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். இப்ப டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்ல அதுதான் சொல்லியிருக்காரு. ஆனா மிக அதிகமாக 666 லிட்டர் தினமும் இல்ல இலவசமாக கொடுப்போன்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஆனா இன்னைக்கு 10 லிட்டர் தண்ணீருக்கு கூட மக்கள் அல்லாடி கொண்டிருக்கிற போது தண்ணீர் இன்றைக்கு மேலும் மேலும் வியாபாரமாய் கொண்டிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு பக்கம் தனியார் செய்யறாங்க, மற்றொரு பக்கம் அம்மா குடிநீர்னு சொல்லிட்டு அரசை தண்ணீரை விற்கும் ஒரு அவலத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக உயிர் வாழ்வதற்கு மூச்சு காத்து எப்படி சுகாதாரமான காற்று வேணுமோ அது மாதிரி சுகாதாரமான தண்ணீர்ன்றது அடிப்படை உயிர் வாழும் உரிமைக்கான ஒரு விஷயம். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அதை வலியுறுத்தி கூறுகின்றது. அதனால அரசு துறைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அரசு மக்களிடம் மீண்டும் அரசு துறையுடைய தண்ணீர் குடிநீர் துறையுடைய தண்ணீர் மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார். பாடம் நாராயணன் சமூக ஆர்வலர் அவருடைய சொன்ன கருத்துக்களை நாம கேட்டோம். தொடர்ந்து கோவை, சேலம், நெல்லையை சேர்ந்த எமது செய்தியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய இந்த தற்காலிக தடை நெருக்கடியாக மற்ற பிரச்சனைகள் என்ன இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய ஆலைகள் எந்த அளவில் மக்களுக்கு தண்ணீரை கொண்டு சேர்க்கிறது என்பதை பற்றி சொல்கிறார்கள். கேட்கலாம்.
தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு 252 நிறுவனங்களுக்கு தடை செய்துள்ளது. இதனால இந்த கோவையில பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் பகுதியில் ஒரு சில நிறுவனங்கள் இந்த சிறுவாணி தண்ணீரை உறிந்து அதை ஒரு பாக்கெட்ல போட்டு விற்பனை செய்துட்டு வர்றாங்க. இதுல கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஃபேட் 0%, கார்போஹைட்ரேட் 0% மற்றும் ஃபேட் 0% போட்டு நிறுவனங்கள் விற்பனை செய்துட்டு வர்றாங்க. இதனால பொதுமக்கள் வாங்கி அதை குடிச்சிட்டு வர்றாங்க. மேலும் இந்த நிறுவனங்கள் மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா சால்ட் வாட்டரையும் ஒரு பாக்கெட்ல வித்து அதை ஒரு 2 ரூபாய் வீதத்துல வித்துட்டு வர்றாங்க. இதனால பொதுமக்களுக்கு குடிநீரில பல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல நிறுவனங்கள் இந்த பெட் பாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணீரை தான் அதிகமா வாங்கிட்டு வர்றாங்க. இந்த பாட்டில் 9 months பிஃபோர் யூஸ் அப்படின்னு அந்த பாக்கெட்ல போட்டிருக்காங்க. இருந்தாலும் இதுவும் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். என்றாலும் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை மேட்டூர் அணை உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகள் இருந்தாலுமே கூட குடிநீர் விநியோகிக்கும் நாட்களை தவிர மற்ற நாட்களை பொதுமக்கள் நம்பியுள்ளது இந்த மினரல் வாட்டர் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மட்டுமே என்றால் அது மிகையாகாது. தற்போது இவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளதால் அடித்தட்டு மக்கள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாவார்கள் என்ற ஒரு நிலை உருவாகியுள்ளது. ஆழ்துளை கிணறுகள் தமிழகத்தில் அனைத்து பகுதியில் இருந்தாலும், குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலுமே இருந்தாலும் பொதுமக்கள் இந்த ஆழ்துளை கிணறு நீரை மற்ற தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு குடிநீர் தேவைக்காக இந்த மினரல் வாட்டரை மட்டுமே நம்பியுள்ளனர். இதனால் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 50% பேர் இந்த மினரல் வாட்டரையே நம்பியுள்ளனர். இதனால் இவர்களது வேலைநிறுத்த போராட்டம் தற்போது தொடங்கியுள்ளதால் இதே நிலை நீடித்தால் இன்னும் 2-3 நாட்களில் இவர்களது வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் பட்சத்தில் இந்த குடிநீர் தேவைக்கான விலை, குடிநீர் கேன்களுக்கான விலை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளதால் தமிழக அரசு இந்த பிரச்சனையை தீர்க்க இந்த தடை விதிக்கப்பட்ட 252 நிறுவனங்களையும் அழைத்து பேசி உரிய தீர்வு காண வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. பசுமை தீர்ப்பாயம் போட்ட உத்தரவின் கீழ் தமிழகம் முழுவதும் 252 தனியார் தண்ணீர் கேன்கள் நிறுவனங்கள் இயங்கிட்டு வருது. திருநெல்வேலியில மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா 27 நிறுவனங்களுக்கு மேலேயே செயல்பட்டு வருது. இதனால அவங்களுக்கு 60 லட்சத்துல இருந்து 1 கோடி வரை மதிப்பீடு செலவு பண்ணிட்டு வராங்க. இப்ப போட்டிருக்க இந்த உத்தரவுனால பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே பாதிப்படைஞ்சிட்டு வராங்க. இப்ப தைப்பூசம், அதுக்கப்புறம் ஐயப்ப பக்தர்களுக்கான சீசன், இந்த மாதிரி சீசன்னால வெளியூருக்கு போறவங்களும் சரி, இங்க வர்றவங்களும் சரி, திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற பொதுமக்களும் சரி இதனால நிறைய பாதிச்சுட்டு வராங்க. அவங்க வெளியூர் போகும்போது இந்த தனியார் கேன்களை தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப போட்டிருக்க இந்த உத்தரவுனால நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்ப ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டுட்டு வராங்க அதுல உள்ள தொழிலாளர்கள் எல்லாரும். இதனால பொதுமக்கள் நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க. கோவை, சேலம், நெல்லை அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை சொன்னாங்க, நம்ம கேட்டோம். இதுக்கு முன்னாடி நாம பார்த்த பாடம் நாராயணன் அவர்களுடைய கருத்துக்கள்ல 2 விஷயம் நான் பட்டதை அதை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு, அதாவது மாநகராட்சி கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் நல்ல முறைப்படி குளோரின் எல்லாம் போட்டு சுத்தமான தண்ணீரை கொடுக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்ற ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த தட்டுப்பாடு இருக்கிற நேரத்தில் அரசு அதாவது மாநகராட்சி மூலமாக எங்கெங்கு இந்த பிரச்சனைகளா இருக்கிறது அங்கெல்லாம் அவர்களுடைய சுத்தமான தண்ணீரை, முறையாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த மாநகராட்சி கொடுக்கக்கூடிய தண்ணீர் சுத்திகரிப்பானது நல்ல முறையில் இருக்கிறது என்பதை மக்கள் உணரும் வகையில் உடனடியாக அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிறைவு செய்திருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் சமைப்பதற்கும் குடிப்பதற்கும் கேன்களில் அடைக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆலைகளிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் சில மாசுகள் வந்துள்ளதாக இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் இங்கு நம்ம 252 ஒரு ஆலைகளை நிலத்தடி நீர் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த தண்ணீரை எடுத்து சுத்திகரிப்பு செய்து அந்த தண்ணீரை அந்த மக்களுக்கு கொடுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தடை விதித்திருக்கிறோம், தற்காலிக தடை என்ற ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். அது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். களத்தில் இருந்த செய்தியாளர் தங்கமணி தன்னுடைய கருத்துக்களை, மக்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தங்கமணி, இப்போ குறிப்பா பார்த்தோம்னா மக்கள் சொன்ன விஷயங்கள், இங்க சமூக ஆர்வலர் சொன்ன கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது இந்த தண்ணீர் சரி செய்வதற்கு, இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கணும், மாநகராட்சி முக்கியமான நடவடிக்கை எடுத்தோம். இந்த பிரச்சனைகளை மக்கள் பாதிக்காம, நேரடியாக பாதிக்காம இருக்கிறதுக்கு அவங்க முயற்சி மேற்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தி அரசு ஏதாவது இல்ல மாநகராட்சி ஏதாவது முன்னேற்பாடான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா? அது குறித்து ஏதாவது தகவல் தெரியுமா? அரசை பொறுத்தவரையில், சென்னை பொறுத்தவரையில் மெட்ரோ வாட்டர் மூலமாக தண்ணீர் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இப்போது நம்ம மெட்ரோ வாட்டர் அலுவலகத்துக்கு முன்பாகத்தான் இருக்கின்றோம். அதாவது மெட்ரோ வாட்டர் நீர்த்தேக்க தொட்டியின் முன்பாகத்தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கு அங்கு இருக்கின்ற ஒரு அலுவலரிடம் கேட்டிருந்தோம். அவர் சொல்லியிருக்கிறார், அதாவது இணை பொறியாளரிடம் பேசியிருந்தோம். அவர் சொல்லியிருக்கிறார், எங்களை பொறுத்தவரையில் போதுமான தண்ணீரை வைத்திருக்கிறோம்.
எந்த பற்றாக்குறையும் ஏற்படும் வகையில் நாங்கள் இருக்க மாட்டோம். தேவையான அளவுக்கு தண்ணீர் சப்ளைக்கு தேவையான தண்ணீர் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இதுபோல மற்ற இடங்கள் எல்லாம், மற்ற மாவட்டங்கள் எல்லாம் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று அந்த மாவட்டங்களில் விசாரித்தால் தெரியும். சென்னையை பொறுத்தவரையில் அவர்கள் ஏதேனும் பற்றாக்குறை ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கான தேவையான தண்ணீரை வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்போது நம்முடைய பொதுமக்கள் சிலர் இருக்கிறார், அவர்களிடம் நாம் கேட்போம். என்றால் இப்போ இந்த குடிநீர் நிறுவனங்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கனால உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் நினைக்கிறீங்க? நிறைய பிரச்சனை இருக்கு சார். காரணம் என்னன்னா, ஒரு தரமான குடிநீர் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த தரமான குடிநீர் கேன் வாட்டர்ல கிடைச்சின்றது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அந்த நம்பிக்கை போயிடுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சென்னை மாநகராட்சி அங்கங்க குடிநீர் தொட்டியை வச்சு அது மூலமா சப்ளை பண்ணிருந்தாங்க லாரி மூலமா. அதனால கேன் வாட்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு அப்படி கிடையாது. ரெண்டாவது, வீட்டுல இருக்கிற பைப்பில் வர தண்ணி கூட ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வாசனைகள் வருகிறது, ஒரு நறுமணம் ஒரு மாதிரி இருக்கிறது. அது குடிக்க வேண்டிய சூழ்நிலையில இல்ல, அந்த மாதிரி இல்ல. அதனால எல்லாருமே நிர்பந்தப்படுத்துறோம். என்ன காரணம்னா, தனியார் குடிநீர் கேன் வாட்டர் நோக்கி தான் போக வேண்டியிருக்கு. இதுல தரம் இருக்கிற தரம் இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட் வச்சிருக்காங்க. 30 ரூபாங்கிறாங்க, 25 ரூபாங்கிறாங்க, 20 ரூபாங்கிறாங்க. அதனால நம்மளுக்கு எந்த வசதிப்படுதோ அந்த அடிப்படையில தான் நாங்க தண்ணீரை வாங்க வேண்டிய நினைக்கின்றோம். குறிப்பாக வியாசர்பாடி பகுதியை சேர்ந்தவன் என்பதனால் நான் சொல்லுகின்றேன். ஆனா இந்த அடிப்படையில இது மாநில அரசும் இந்த சென்னை மாநகராட்சியை சேர்ந்து குடிப்பதற்கான தண்ணீரை உறுதிப்படுத்தி தரமான தண்ணீரை கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அம்மா குடிநீர் கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா குடிநீரை கேன் வாட்டர்ல கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு நாங்க அபிப்பிராயப்படுகிறோம். அதில் வரவேற்கிறோம். இது மாநில அரசு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். விலை இப்ப இந்த போராட்டம் காரணமாக, வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக இந்த தண்ணீரோட விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது. கிட்டத்தட்ட 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி ஏற்படும் போது உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை? நிச்சயமா எங்களோட வாங்குறோடைய கெப்பாசிட்டி கம்மியாங்க. இப்ப 20 ரூபாய்க்கு இருந்த தண்ணி 30 ரூபாய் போது அப்ப என்ன பண்ண, தண்ணீரோட யூசேஜ் நாங்க கம்மி பண்ண வேண்டியிருக்கு. அதனால என்ன தண்ணி கிடைக்குது, அந்த குழாய் தண்ணி என்ன கிடைக்குது, இல்ல வீட்டுல இருக்கிற போர் தண்ணி கூட நம்ம அதை மாற்ற வேண்டிய, அதே யூஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கோம். இதனால சுகாதார பாதிப்பு நிறைய உருவாகிறது. இதனால என்னன்னா, போர் தண்ணி நிறைய யூஸ் பண்ணா ஆழ்துளை கிணறுல இருக்கிற தண்ணீரானது ரொம்ப அடிமட்டத்துக்கு போக வேண்டியது. அதில் பாடத்தை நோக்கி போறதுனால இதனால பசுமை பிரச்சனைகள் உருவாகிறது. விவசாயம் சார்ந்த தொழில்கள் நசுங்கப்படுகின்ற சூழ்நிலை உருவாகிறது. தரமான தண்ணீர் கிடைக்க மாட்டேங்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சுவையை கொடுக்கிறது. இதனால எல்லாருக்கும் ஆரோக்கிய சூழ்நிலை இல்ல. எல்லாரும் மருத்துவரை நாட வேண்டிய சூழ்நிலை. நன்றி. அடுத்து மேலும் நம்முடைய பொதுமக்கள் சிலர் இருக்கு, அவங்க கிட்ட கேட்கலாம். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மினரல் வாட்டர் தண்ணியை பயன்படுத்துறீங்க? இப்போ இந்த தட்டுப்பாடு வந்ததுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு? கண்டிப்பா பாதிக்கும். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கடையிலும் சரி வீட்லயும் சரி மினரல் வாட்டர் தான் வாங்கியும். அதுதான் நான் உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் அந்த அளவுக்கு நல்லா இருந்தாலும் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணி முதல்ல எடுத்தாவே பம்பை அடிச்சாவே தண்ணியோட கலரே பக்கத்துல தான் இருக்கீங்க, ஐநாட்டில் தான் இருக்கு. தண்ணியோட கலரே பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டிஷாக தான் வருது. இதெல்லாம் கம்மி தண்ணி இல்லைன்னா கஷ்டம் தான். கண்டிப்பாக நம்ம மினரல் வாட்டர் வாங்கி தான் ஆகணும். இந்த விலை ஏற்றம்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மினரல் வாட்டர் தரமான தண்ணீரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி ஐஎஸ்எல் போடுறாங்க, ஒரு மாதிரி இருக்கு. எங்க நல்லா இருக்கோ அதை நம்ம நாடி வாங்க வேண்டியதா இருக்கு. இல்லை சர்வீஸ் பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஆண்ட்ரூஸ், நாம இப்ப பொதுமக்களிடம் சில கருத்துக்கள் கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த தண்ணீர் தட்டுப்பாடு பற்றாக்குறை ஏற்பட்டால் அவர்களை கடுமையாக பாதிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வீட்டுக்கு, அலுவலகத்துக்கு எல்லாமே மினரல் வாட்டர் தான் பயன்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் தங்கமணி. குறிப்பா அவங்க மக்கள் கருத்தாக பதிவு செய்தது அது பாதிப்பு ஏற்படுத்தும் அவருடைய, ஏன்னா இன்னைக்கு அத்தியாவசிய தேவைகள் ஒன்னாயிருச்சு அந்த கேன் வாட்டர், அதுவே கொடுத்து பழகிட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் மாநகராட்சியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் அந்த குழாயில வரக்கூடிய தண்ணீரும் பாத்தீங்கன்னா கலர் மாறி வருது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்திருக்காங்க. இந்த தருணத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி சார், இப்போ நம்மளுடைய ஆறுகளில் இருந்து வரக்கூடிய இந்த தண்ணீர் மூலமாக மக்கள் இந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த போராட்டம் கைவிடப்படுவதற்கு, இந்த போராட்டம் சரி செய்யப்படுவதற்கு உங்க தரப்புல நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க? ஏன்னா இந்த போராட்டம் தொடர்ந்தால் கண்டிப்பா அந்த மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இது குறித்து நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்க? சார், அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ரெண்டு சந்தேகம் இவர்கள் நம்ம பொதுமக்கள் சொன்னதுக்கு நான் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு அவர் மிஸ்டர் நாராயணன் சார் சொன்னது இந்த மாதிரி கார்பரேஷன் வாட்டர் குளோரின் போட்டு வருது அப்படின்றாங்க. அது குளோரின் அந்த என் ப்ராடக்ட்ல குளோரின் இருப்பது மிக மிக உடலுக்கு கெடுதல். அதை தயவு செஞ்சு உணரணும். குளோரின் இல்லாத தண்ணீர் தான் இது. நீங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் இதை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ குளோரின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குளோரின் இருந்தாலே அது கெட்ட தண்ணீர் அப்படின்ட்டு கிங் இன்ஸ்டியூட்ல போய் கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. அதனால குளோரினை கலந்து குளோரின் நீக்கப்படாமல் வருகின்ற தண்ணீரே இருக்கின்றதை விட இன்னும் அதிகமாக ஒரு உடல் உபாதையை தான் கொடுக்கும். தயவு செஞ்சு அதை உணர மாதிரி அதை தெரிவிக்க விரும்புறேன். இன்னொன்னு சொன்னார் இன்னொருத்தர் இந்த காய்ச்சிய தண்ணீர் இது பண்ணலாமே. காய்ச்சிய தண்ணீர் நம்மளுடைய மைக்ரோபயாலஜிக்கல் இதெல்லாம் அது நிச்சயமாக சாகடிக்கும். இந்த சளி இருமல் எல்லாம் வராது, நிச்சயமா உண்மையான ஒன்று. ஆனால்
சில ஹெவி மெட்டல்ஸ் வந்து தண்ணியில இருக்கு. அதாவது கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய இந்த காட்மியம், லெட் அப்படின்னு நிறைய ஹெவி மெட்டல்ஸ் இருக்கு. அது தண்ணீரை கொதிக்க வைக்கிறதுனால அதை வந்து நீக்க முடியாது. அது செப்பரேஷன் ப்ராசஸ், அதை நீக்கணும். அது தண்ணியிலேருந்தே அதை பிரிச்சு எடுக்கணும். அதுதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்த குடிநீர்ல எல்லா விதமான வியாதிகளுக்கும் இது வந்து ஒரு சர்வரோக நிவாரணை மாதிரி தான் இந்த தண்ணீர் என்றது எங்களுடைய கருத்து. உங்களுடைய அந்த மெயின் கொஸ்டினுக்கு நான் வரேன். எங்களுக்குமே இந்த போராட்டத்தில் நிச்சயமாக இஷ்டம் கிடையாது சார். ஏன்னா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்களும் பொதுமக்கள் ஒருத்தர், எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்னுடைய கஸ்டமர் வந்து கஷ்டப்படுறதை பார்த்து யார் சந்தோஷப்பட போறாங்க? நிச்சயமாக அது இல்லை. நான் முன்னாடியே சொன்னது போல இது வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இப்ப அரசாங்கத்திட்ட கோரி இருக்கிறோம். அரசாங்கத்திட்ட மறுபடியும் வந்து நாங்க இந்த நாளைக்கு வந்து நம்ம சந்தித்து நாங்க பேசுறதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அரசு எங்கள் தரப்பு நியாயத்தை உணர்ந்து இதற்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா இது வந்து அத்தியாவசிய பொருள் அப்படின்றத ஒரு அங்கீகரித்து இதற்கு தேவையற்ற லைசன்ஸ், தேவையற்ற இவை, ஏன்னா எது தேவை தண்ணீருக்கு வந்து சுகாதாரமான தண்ணீர்ங்கிறதுக்கு சுகாதார முத்திரை வேணும். அது ஐஎஸ்ஐ இருக்கு, ஐஎஸ்ஐ வச்சிருக்கிறோம். எஃப்எஸ்எஸ்ஐங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிறது, அதுவும் வச்சிருக்கிறோம். மக்களுக்கு தேவை சுகாதாரமான தண்ணீர், அதற்கு தேவையான சான்றிதழ் எனக்கு இருக்கு. நான் எதுவுமே வாங்க மாட்டேன், தண்ணீர் கொடுப்பேன் நான் சொல்லல. ஐஎஸ்ஐ கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக எங்களிடம் இருக்கிறது. எஃப்எஸ்எஸ்ஐ கண்டிப்பாக தேவை. இது ரெண்டும் தான் சுகாதாரமான குடிநீரா இல்லையா என்று பாகுபடுத்துவது, அது எங்களிடம் இருக்கிறது. ஆனால் தேவையில்லாத பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட லைசன்ஸ், அதே போல குடி தண்ணீருக்காக எடுக்கின்ற தண்ணீருக்கு தடை அப்படிங்கறது தான் நாங்க வந்து எதிர்க்கிறோம். அதற்குத்தான் ஒரு நல்வழி தரணும்னு அரசாங்கத்தை வேண்டியிருக்கிறோம். அரசாங்கம் இன்னைக்கே எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க சாயங்காலமே நாங்க வந்து வாபஸ் சொல்லிட்டு போறோம். அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. எங்களை சார்ந்த, எங்களை நம்பி அண்டி இருக்கின்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் சார். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிரச்சனை, குறிப்பா மக்களுடைய முக்கியமான ஒரு பிரச்சனைக்காக இன்று நான் பேசியிருக்கிறோம் உள்ளது அப்படி நிகழ்ச்சியில். இந்த தருணத்தில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ இவர் சொன்ன அந்த மாநகராட்சி இருக்கக்கூடிய அந்த குளோரின்ல இருக்கக்கூடிய அந்த அவுட்புட், ஃபைனல் அவுட்புட்ல எண்ட் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அந்த குளோரின் அதிகமா இருக்கக்கூடாது, அது உபாதை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருக்கிற தண்ணி ரொம்ப மோசமான தண்ணியா இருந்து அதை சுத்திகரிப்பு பண்ணி கொடுக்கும்போது அது ஃபார் பெட்டர் தான். சோ அதை தாண்டி இவங்க வந்து அதனுடைய விலை அதிகமாக 35 ரூபாய் 30 ரூபாய் கொடுக்கும்போது அதை இன்னும் அதிகமாக சுத்திகரிப்பு செய்து கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு உண்மையான கருத்தும் கூட. இந்த தருணத்துல ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒண்ணு வந்து உங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை தாண்டி ஐஎஸ்ஐ இல்லாத நிறுவனங்கள் பல செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் வேரோடு ஒழிப்பதற்கு நீங்களும் முயற்சி எடுக்கணும். அப்பதான் உங்களுடைய ப்ராடக்ட் மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொன்னு, அந்த கேன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூஸ் அப்படிங்கறதா இருக்கும். ஈவன் அந்த நல்ல ப்ராடக்ட் உள்ள நல்ல தண்ணி இருந்தாலுமே பார்க்கும்போது வெளியில அந்த கேன் ரொம்ப அடிபட்டு ரொம்ப டேமேஜா இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியும் சுத்தமானதாக இல்லை என்ற ஒரு கருத்து தான் மக்கள் மத்தியில் இருக்கு. மக்கள் நேரடியாக பேசின கருத்துக்கள் நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த விஷயங்களோட மக்களும், அந்த குறிப்பா அரசாங்கம் மாநகராட்சியும் அதற்குண்டான உரிய தண்ணீரை இன்னும் சுத்தத்தோடு இன்னும் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலைப்பட வேண்டும். இந்த ஒரு போராட்டம் கூடிய விரைவில் சுமூகமாக பேசி முடிவடைய வேண்டும் என்பதே மக்கள் கருத்தாக இருக்கிறது. இந்த அரங்கில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் திரு முரளி அவர்களுக்கும், களத்திலிருந்து நேரடியாக தமது கருத்துக்களை பதிவு செய்த மக்களுடைய கருத்துக்களை வாங்கி கொடுத்த தங்கமணி எமது செய்தியாளர் அவர்களுக்கும், சேலம் செய்தியாளர் சுரேஷ் பாபு, கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் நெல்லை செய்தியாளர் தெய்வானை இவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளது சந்திப்போம். நன்றி, வணக்கம். Good sir, thank you.